ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டர் இந்த ஃபிலாசபர் ஸ்டோனில் சாப்டர் 3 த லெட்டர்ஸ் ஃப்ரம் நோ ஒன் பார்ட் 2 பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஹாரி ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அலாரம் கிளாக்கு 6 மணிக்கு அடிச்சுது. அவன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டஸ்ட்லேவ்ஸை எழுப்பக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக எந்த ஒரு லைட்டுமே ஆன் பண்ணாமல் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தான். ஏன்னா அவன் என்ன நினச்சானா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரைவேட் ட்ரைவோட கார்னரில் போய் போஸ்ட்மேன் போஸ்ட் கொண்டு வரப்பயே நம்பர் 4 ஹவுஸ்க்கான போஸ்ட்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு ஹாரி நினச்சான். அப்போது அவன் அந்த டோர் மேட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னா அவன் ஹாரி வந்து எதையோ ஒரு பெரிய இருக்கிறது மாதிரி ஏதோ ஒன்று வந்து மிதிச்சிட்டான். அது வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து சடனாக மாடியில் வந்து லைட் ஆன் ஆச்சு. என்னென்னு பார்த்தா ஹாரி மிதிச்சது வந்து அங்கிள் வெர்னனோட ஃபேஸு. அவர் வந்து தரையில் படுத்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஹாரி வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே படுத்துட்டு இருந்திருக்காரு. அங்கிள் வெர்னன் ஹாரியை அரை மணி நேரம் திட்டினதுக்கு அப்புறமா அவனை டீ போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னார். ஹாரியும் கிச்சனுக்குள்ளே போயிட்டான். திரும்பி வந்து பார்க்குறப்ப அங்கிள் வெர்னனோட மடியில் 3 லெட்டர்ஸ் வந்து க்ரீன் இங்கில் வந்து அட்ரஸ் அதில் எழுதியிருந்துச்சு. அதை பார்த்தான். அது எனக்கு வேணும் அப்படின்னு ஹாரி சொன்னோன்னே அங்கிள் வெர்னன் வந்து ஹாரி கண்ணு முன்னாடியே அந்த லெட்டர்ஸை வந்து பீஸாக கிழிச்சிட்டாரு. அன்றைக்கி வந்து அங்கிள் வெர்னன் வந்து வேலைக்கே போகலை. அவர் அந்த வீட்டிலே தங்கிட்டார். அங்கிள் வெர்னன் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸை ஆணி வச்சு சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவங்க பெட்டுனேட்ட சொல்லிட்டு இருந்தார், வாய் ஃபுல்லாக ஆணி வச்சுட்டு அவங்களால வந்து லெட்டர் போட முடியலன்னா அவங்க போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பெட்டுனே ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எனக்கு தோணலை, இது ஒர்க் ஆகுன்னு எனக்கு தோணலை வெர்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெர்னன் சொல்கிறாரு, அவங்க நம்மளை மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இல்லை, அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க, அவங்க வந்து ஒன்னே மாதிரியோ என்னே மாதிரியோ கிடையாது அப்படின்னு ஒரு கையில் கேக்கை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. வெள்ளிக்கிழமையில் 12 லெட்டர்ஸ் வந்து ஹாரிக்கு வந்து வந்துருந்துச்சு. அவங்களால லெட்டர் பாக்ஸில் வந்து போட முடியலன்னு தெரிஞ்சு அவங்க கதவுக்கும் கீழே இருக்க அந்த கேப்பில் வந்து திணிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில லெட்டர்ஸ் வந்து அவங்க கீழே இருக்கிற டாய்லெட்டிலோட விண்டோஸில் இருந்தெல்லாம் வந்து சில லெட்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் வந்து அங்கேயே தங்கிட்டார். அவர் ஆஃபீஸ்க்கு போகல. அவர் எல்லா லெட்டரையும் எரிச்சதுக்கப்புறமா அந்த கதவுல இருந்த கேப்பையும் அடைச்சிட்டாரு. யாராலையுமே வந்து வெளியே போக முடியல. அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாரு. சனிக்கிழமை நிலமை ரொம்ப கையை மீறி போயிருந்துச்சு. ஏன்னா லெட்டர் பாக்ஸையும் அவங்க அடைச்சிட்டாங்க, வெளியவும் போக முடியாது, அதனால டோரையும் அவங்க அடைச்சிட்டாங்க. எப்படி லெட்டர் வரும்னு பார்த்தா, அவங்க வாங்கின 2 டசன்ஸ் எக்லேருந்து 24 லெட்டர்ஸ் வந்து ஹாரிக்கு வந்துருந்துச்சு. அந்த மில்க்மேன் வந்து அவங்க ஜன்னல் இருக்கு இல்லையா, கிச்சன் ஜன்னல்ல இருந்து அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அங்கிள் வெர்னன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் அப்புறம் அந்த பால் கடைக்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் பெட்டூனியா அவங்க மிக்சரில் போட்டு அந்த எல்லா லெட்டரையும் அரைச்சிட்டாங்க. டட்லி ஹாரியை பற்றி கேட்குறான், இந்த உலகத்தில் இருக்கிற யார் வந்துட்டு இப்படி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்குறான். சண்டே மார்னிங் அங்கிள் வெர்னன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டேபிளில் வந்து உட்காந்தாரு. அவர் பார்க்க வந்து டயர்டாகவும் உடம்பு சரியாத மாதிரியும் இருந்தார். அவர் வந்து ஆனால் ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா சண்டே வந்து லெட்டர்ஸே வராது. நோ டேம் லெட்டர்ஸ் டுடே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தார்னா, அவரோட மர்மலடேவை வந்து நியூஸ் பேப்பரில் தடவிட்டார். அதாவது மர்மலடேனா என்னென்னா ஆரஞ்சால் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஜாம். இவர் இதை சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே கிச்சனோட சிம்னிலேருந்து ஏதோ ஒன்று வேகமாக வந்து அவரோட தலையில் வந்து அடிச்சுது. அடுத்த மூமெண்ட்டே 30லேருந்து 40 லெட்டர்ஸ் வந்து அந்த சிம்னியிலேருந்து புல்லட் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஹாரி வந்து அதை பிடிக்கிறதுக்காக காற்றுல அங்கேயும் இங்கேயும் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவுட் அவுட் அப்படின்னு சொல்லி அங்கிள் வெர்னன் வந்து ஹாரியை வந்து அவனோட வெயிஸ்டில் பிடிச்சி ஹாலில் கூப்பிட்டு வந்து தூக்கி போட்டார். அண்ட் பெட்டூனியாவும் டட்லியும் அவங்க மூஞ்சில் கை வச்சுட்டே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் அந்த கதவை சாத்திட்டாரு. இருந்தாலும் அவங்களால இன்னும் அந்த ரூம்குள்ளே வந்து லெட்டர்ஸ் பறக்கிறதையும் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கிறதையும் கேட்க முடிஞ்சுது. அங்கிள் வெர்னன் வந்து, அவ்வளோதான், நீங்கள் எல்லாரும் 5 நிமிஷத்தில் இப்போ கிளம்பி ரெடி ஆகி வரீங்க, எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யாருக்குமே அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. 10 நிமிஷம் கழித்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வந்து பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அவங்க அப்பா வந்து அவனை ஹிட் பண்ணி அந்த அவன் வச்சுருக்கிறதெல்லாம் சீக்கிரம் இது பண்ண சொன்னார். அவன் வந்து அவனோட டெலிவிஷன், வீடியோ, கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஸ்போர்ட்ஸ் பேக்கில் வந்து திணிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க ட்ரைவ் பண்ணார், போனார், போயிட்டே இருந்தார். ஆன்ட்டி பெட்டூனியாவுக்கு கூட எங்கே போகிறோன்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. அவங்க வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிடாம, எங்கேயும் நிறுத்தாமல், எதுவும் குடிக்காமல் போயிட்டே இருந்தாங்க. அங்கே டட்லி வந்து கத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான டே அவன் வாழ்நாள்லேயே இருந்ததில்லை.
ஏன்னா அவன் அவனோட 5 டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த கம்ப்யூட்டரில் விளையாடுற அந்த ஏலியன் கேமையும் அவன் விளையாடலை. வெர்னன் வந்து கடைசியாக ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஒரு பெரிய சிட்டியில் நிறுத்தினார். அந்த ஹோட்டலில் வந்து டட்லியும் ஹாரியும் பெட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. டட்லி வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். ஆனால் ஹாரி வந்து முழிச்சிட்டு அங்கே போகிற வண்டியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டேல் கார்ன்ஃப்ளேக்ஸும் டின்டு டொமேட்டோஸும் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டேல் கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் டின் டொமேட்டோஸ் டோஸ்ட் பண்ணது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்தாங்க. அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இதில் யார் ஹாரி பாட்டர்? நான் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான லெட்டர்ஸ் வந்திருக்கு, இந்த டெஸ்கில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அந்த அட்ரஸை படித்தாங்க, க்ரீன் இங்கில் இருந்ததை. அதில் மிஸ்டர் ஹெச் பாட்டர், ரூம் 17, ரெயில்வியூ ஹோட்டல், கோக்வொர்த்துன்னு போட்டுருந்துச்சு. ஹாரி வந்து அந்த லெட்டர் எடுக்க போனான். ஆனால் அங்கிள் வெர்னன் வந்து தடுத்துட்டு அந்த உமனை வந்து பார்த்து, நானே இந்த லெட்டரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனார் அந்த டைனிங் ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் ஆண்ட் பெட்டூனியா சொன்னாங்க, சரி நம்ம இப்போயாவது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னாங்க. ஆனால் அங்கிள் வெர்னன் இதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் வந்து வேற ஒரு பிளான் வச்சுருந்தாரு. அங்கிள் வெர்னன் வந்து காட்டுக்குள்ளெல்லாம் அவங்கள ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு கார் பார்க் இடத்துல வந்து நிப்பாட்டினாரு. டட்லி வந்து கேட்டான், அம்மா அப்பாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வெளியே போய் எங்கேயோ காணாம போயிட்டாரு, மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த காரோட ரூஃப்லலாம் அந்த மழை தண்ணி பற்றி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. பட் டட்லி சொன்னால், அம்மா இது மண்டே, நான் அந்த கிரேட் ஹம்ப்ரெட் ஷோஸ் பார்க்கணும், அது வந்து இன்றைக்கி ராத்திரி போடுறாங்க, நான் வந்து டிவி இருக்கிற இடத்துல தங்கணும்னா. டட்லி வந்து இன்றைக்கி மண்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹாரிக்கு ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. ஆமாம், இது மண்டே. எப்போவுமே டட்லியோட அந்த டெலிவிஷன் ஷோஸை வச்சு தான் அவங்க வந்து இது இன்றைக்கி என்ன டே அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. டியூஸ்டே வந்து, அதாவது அடுத்த நாள் வந்து ஹாரியோட 11th பர்த்டே. அஃப்கோர்ஸ் அவனோட பர்த்டே வந்து அவ்வளோ ஃபன்னாலாம் இருக்காது. ஏன்னா டஸ்லிஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு கோட் ஹேங்கரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னனோட பழைய சாக்ஸை தான் வந்து கிஃப்டாகவே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். அவர் கையில் ஒரு பேக்கேஜோடு வந்தார். அது என்னென்னு ஆண்ட் பெட்டூனியா கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டு, நான் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க அங்கே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கடலில் நடுவில் ஒரு பாறைகள்லாம் இருக்குது, அதில் ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது, அதை கை காமிக்கிறாரு. அங்கே தான் நம்ம தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயம் மட்டும் ஆனால் கன்ஃபார்ம் ஆகுது, அங்கே வந்து டெலிவிஷன் இருக்கவே இருக்காதுன்னு. அங்கிள் வெர்னன் வந்து இன்றைக்கி ராத்திரி புயல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஜென்டில்மேன் தான் நம்மளுக்கு அவரோட படகை வாடகைக்கு எடுத்துக்க அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஓல்டு மேன் வந்து அங்கே வந்தார். அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் சொன்னார், நான் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ரேஷன்ஸ்லாம் வாங்கிட்டேன் நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டில் வந்து போனாங்க. ரொம்ப குளிராக இருந்துச்சு. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த போட்டில் போனாங்க. மணிக்கணக்காக அந்த போட்டில் போனதுக்கப்புறமா அந்த ஒரு ராக்கில் வந்து அந்த போட் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த இதில் ஏறி அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போனாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த வீடே வந்து வுட்டன் வால்ஸ் இருந்துச்சு. ஃபயர் பிளேஸும் வந்து எம்டியாக இருந்துச்சு. அங்கே வெறும் 2 ரூம் தான் இருந்துச்சு. அங்கிள் வெர்னன் வந்து ரேஷன்ஸ்ன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்தது என்னென்னா, ஒரு பேக்கெட் ஆஃப் கிறிஸ்ப்ஸும் அதுக்கப்புறம் 4 வாழைப்பழம்னா. கிறிஸ்ப்ஸ்னால் சிப்ஸு. அந்த எம்டி சிப்ஸ் பேக்கெட்டையும் வச்சு எரிய வைக்க பார்த்தாரு. ஆனாலுமே அவங்களால வந்து அந்த சிம்னி எரிய வைக்க முடியல. அப்புறம் ஆமாம்ல, அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் சொன்னார், இங்கே வந்து யாரும் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஹாரிக்கு வந்து இது சியர்ஃபுல்லாக இல்லைனாலும் ஹாரியும் வந்து அதை ஏற்றுக்கிட்டான். நேரம் போக போக அந்த கடல் அலையோட சீற்றமும் அதிகமாச்சு, புயலும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவங்களோட வால்ஸில், விண்டோஸில், டோர்ஸ்லலாம் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த புயல் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. அண்ட் பெட்டூனியா வந்து டட்லிக்கு வந்து சோஃபாவில் ஒரு மெத்த மாதிரி அந்த ஒரு பிளாங்கெட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஹாரி வந்து அங்கே கீழே தரையில் ஒரு தின்னஸ்ட்டு ஒரு பிளாங்கெட் வச்சு படுத்திருந்தான். அவனுக்கு நேரம் போயிட்டே இருக்குது, மிட் நைட் ஆக போகுது. ஆனாலும் அவனுக்கு தூக்கம் வரல, ஏன்னா அவனுக்கு பசி. டட்லே வந்து சோஃபாவில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். அவனோட கை வந்து நீட்டிகிட்டு இருந்துச்சு. அதில் அவனோட விஸ்ட் வாட்சில் பார்த்தான் ஹாரி. அவன் 11 இயர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு. அவன் வந்து யோசிச்சுட்டு இருந்தான், அந்த லெட்டர் அனுப்புகிறவங்க யாராக இருக்கும், அவங்க இதில் வந்து டஸ்லிஸ்க்கு தெரிஞ்சிருக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தான். 5 நிமிஷம் தான் இருக்குது. ஹாரி வந்து ஏதோ சத்தத்தை கேட்டான். இந்த ரூஃப் வந்து இழிஞ்சு விடுகிற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டான். வெளியே ஏதோ நடக்கிற மாதிரி கேட்டான். அவன் யோசிச்சான், அட்லீஸ்ட் அந்த ரூஃப் விழுந்தாலாவது கொஞ்சம் வார்மராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். 4 நிமிஷம் தான் இருக்குது. ஒருவேளை அந்த ப்ரைவேட் ஹவுஸ் வந்து ஃபுல்லாக லெட்டராக இருக்குமோ, அப்படி இருந்தால் நம்ம எப்படியாவது ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிச்சான். 3 நிமிஷம் தான் இருக்குது. அந்த கடல் தான் இப்படி அந்த
ராக்கை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபன்னியான சத்தம் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். 1 மினிட்ஸ் தான் இருக்குது அவனோட 11 வயசு அவன் அடையிறதுக்கு. 30 செகண்ட்ஸ், 20, 10, 9. அவன் நினச்சான் டட்லே வேணா எழுப்பி விட்ருமா, அவனை வந்து எரிச்சல் அடை செய்வோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 3, 2, 1 பூம்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹாரி வந்து அங்கே கதவை பார்த்தான். ஏதோ ஒன்று வந்து உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த உள்ளே வர ட்ரை பண்ணது யார், ஹாரி என்னத்தை பார்த்தான் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.